அஸ்ஸலாமு அலைக்கும் யூவர்ஸ், வெல்கம் டு சஃபியாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னலான கிறிஸ்பி ஸ்வீட். இதோட பெயர் வந்து மோட்லைட். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப கம்மி தான். ஒரு கப்பில் மைதாவை நம்ம ஜலிச்சு எடுத்திருக்கோம் பாருங்கள். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கிலோ மைதா மாவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 1/4 கேஜி மைதா மாவுக்கு நம்ம ஒரு 100 கிராம் சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த சுகரில் வந்து 2 ஏலக்காய் ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஏலக்காய் போடலாம், இல்லாட்டியும் அதை குவிட் பண்ணிடலாம். ஏன்னா சில பேருக்கு ஏலக்காவோட ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். பட் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொலன்னு இல்லாமல் நம்ம நகட்டினா சாஃப்டாக நல்லா நகட்டுறதுக்கு கிளியராக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இதை வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு சின்ன ரவுண்ட் அளவு எடுத்து நம்ம வந்து இதை நல்லா பரத்தி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஸோ நல்லா பரத்தி இதை வந்து மெலிசாக எவ்வளோ நம்மளால் ஏன்னா மெலிசா எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப மெலிசாவும் இல்லை, ரொம்ப மொத்தமாக இல்லை. எவ்வளோ தின்னாக உங்களால் முடியுதோ அந்த மாதிரி தின்னாக இதை வந்து நகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இதில் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னு இருந்தால் போதும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப இதாக இல்லாமல் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சைட் லேயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்றேன். ஏன்னா நம்ம ஃபோல்டிங் இப்போ இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி பொரிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னு இதில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயராக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்கொயரையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். 2 கார்னரையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரெஸ் பண்ணலாம், இல்லாட்டி ட்விஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தண்ணியோ எதுவும் வச்சு டச் பண்ணி தான் 2ஐயும் ஒட்ட வைக்கணுங்கிறது கிடையாது. இதை ஜஸ்ட் அப்படியே ஒன்றோட ஒன்று வச்சுட்டு இப்படி சுற்றி விட்டுறலாம். மேல் பாகத்தையும் கீழ் பாகத்தையும் ரவுண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும், மாவோட மாவாக மிக்ஸ் ஆகிற மாதிரி. பாருங்கள், நான் இன்னொன்று இதில் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஸ்கொயரை நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரையும் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இது தாங்க எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் மோட்லைட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எதனால் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னா நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிற பொருள் வந்து நல்லா திக்காக பிடிச்சிக்கும் இந்த மாதிரி லேயராக இருந்துச்சுன்னா. அண்ட் இதை வந்து நம்ம வீட்டில் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஒரு கிட்டத்தட்ட 10 டேஸ் 15 டேஸ் வரைக்கும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஏன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிரியமான ஸ்வீட் ஸ்நாக் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மீதி இருக்க மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் இது எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து எவ்வளோ ஊற்றுறோன்னா நம்ம போடுறது வந்து உள்ளே போகிற அளவுக்கு நல்ல டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம ஊற்றிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், ஹீட் ஆகிடுச்சு ஆயிலில். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடணும். இப்போ நம்ம போட்டோன்னே மேலே வந்துருச்சுன்னா நம்ம இனி போட ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க மோட்லைட் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இதில். இப்போ இதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கணும்.
பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகி இதோட சவுண்ட் எல்லாமே அடங்கிடணும். பாருங்கள், உங்களுக்கே தெரியுது கலர் எவ்வளோ கோல்டன் கலரில். இந்த மாதிரி கலர் வந்து கருக விடாமல் ரொம்ப தீ ஏற்றாமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்து இப்போ நம்ம இதில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சுகர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். முதலே சொன்னேன் இல்லையா, சுகர் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு 2 ஏலக்காய் வச்சு பவுடர் பண்ணி வச்சு, அந்த பவுடரை வந்து இது சுட சுட நம்ம அடுப்பை விட்டு எடுத்த உடனே போடுறோம். ஏன் நம்ம போடுறோன்னா, அந்த ஹீட்டில் வந்து ஆயிலோட சூட்டில் வந்து இந்த சுகர் பவுடர் அந்த இடம் எல்லாமே பிடிச்சிரும். அதே மாதிரி இதில் நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்ஸ்குள்ளே எல்லாம் போனோன்னு ஹீட்டில் அப்படியே மெல்ட் ஆகி எல்லாம் அப்படியே மேலே சுகரோட கோட்டிங் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. அண்ட் இது பாருங்கள், இதுவும் மோட்லைட்லேயே சின்ன மோட்லைட் பாருங்கள்.